துணைவேந்தர் பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப நாளாக போய்கிட்டு இருக்கு. ஸ்டாலின் இருக்கும்போது காலத்துல இருந்து மத்திய அரசோட பிரதிநிதியாக ஒருத்தரை வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல இதுக்கு முன்னாடியும் பல வேலைகள் செஞ்சாங்க. அதுக்கு ஆதரவாகவே இப்போ தாவேக இந்த வேலை செய்தோ துணைவேந்தரை கூட நம்மளால் வந்து நியமிக்க முடியாது அப்படின்னா இது இவ்வளோ பெரிய அரசு எதுக்காக இவ்வளோ பெரிய நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு கேள்வி முதலமைச்சர் தான் எழுப்பணும். 717 கடைகளை வந்து மூடிட்டோன்னு சொன்னீங்களே, இந்த மாதிரி பள்ளி கோயில்கள் பொது இடங்கள்ல மக்களுக்கு இடையூறாக இருக்கிற கடையெல்லாம் எங்கெல்லாம் மூடினீங்கன்னு அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்கனவே கேள்வி எழுப்பியிருந்தாரு. பள்ளி மாணவர்களே இறங்கி போராடி இருக்காங்க. அது வந்து வரவேற்கத்தக்கது. பள்ளி சீருடையோட ஆமா அதையும் காவல்துறை அடக்கி ஒடுக்கி இருக்கு. சின்ன குழந்தைங்க என்ன பயந்துருவாங்க, திரும்ப வரமாட்டாங்க அப்படின்னு யாராவது வந்து 1 கிராம் மோதிரம் விட்டு கேட்டாங்களா? யாரும் கேட்கல, அவரவே சொல்லிக்கினாரு. ஆமா, இதெல்லாம் இதெல்லாம் எப்படி நீங்க செய்வீங்கன்னா ஸ்டாலின் டாக்ஸ்னு ஒன்று இருக்கு, அதை ஒழிச்சிட்டா வந்து மக்களுக்கு எல்லாத்தையும் செய்திடன்றாரு. அப்புறம் எதுக்கு இப்போ விஜய் டாக்ஸ் வந்திருக்கு அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அன்னைக்கு விஜய் சொன்னது உண்மை அப்படின்னா இன்னைக்கு நம்ம சொல்றது உண்மை தானே. வயதான பாட்டிங்க அவங்க போன்ல விஷம் குடிச்சிட்டு நொர தப்பின்னு ஒருத்த வந்தா அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லியா ஆப்ரேஷன் கொண்டு போவியான்ற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கீங்க. தீண்டாமை ஒழிக்க எங்கேயாவது போராடினாரையான்னு கேட்டா தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து அப்படின்னு பாட்டு பாடி தீண்டாமை ஒழிச்சு. ஆமா. வணக்கம் செந்தில். வணக்கம் கிருஷ்ணன். அப்புறம் என்ன நடந்துச்சு இன்னைக்கு பார்த்தீங்களா? ஏதாவது இதெல்லாம் பலதும் நடக்குது நாட்டில். எப்படி இந்த ஆட்சி அமைஞ்சதுன்னு ஆரம்பிச்சு எப்படி நடக்குதுங்கிற வரைக்கும் எல்லாமே விசித்திரம் தானே. துணைவேந்தர் பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப நாளாக போய்கிட்டு இருக்கு. ஸ்டாலின் இருக்கும்போது காலத்துல இருந்து அவரும் ஏதோ சுப்ரீம் கோர்ட் போனாரு, மாநில உரிமையை காக்குறேன்னு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதில் இன்னும் முழுசாக தீர்வு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மாற்றத்தை கொடுத்த முதலமைச்சர் இருக்கார்ல, எல்லாத்தையும் 9 கிரகம் உச்சியில் இருக்கிற முதலமைச்சர், அவர் என்ன செய்யறாரு? ஏதாவது உரிமையை பாதுகாக்கிறாரா? அதான் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வந்து நீதிமன்றம்லாம் ஏறி இறங்கி முதலமைச்சரே வந்து நியமனத்தை பண்ணிடலாம் அப்படின்லாம் ஒரு உத்தரவை வாங்கிட்டு வந்தாரு. ஆனாலும் அதுக்கப்புறம் அதுக்கு மேல்முறையீடு அதெல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா இப்போ புது அமைச்சர் இருக்கார்ல, உயர்கல்வித்துறை அமைச்சர் வாடி சிறி அமைச்சர், அந்த அம்மா கூட கீர்த்தனாமா சொன்னாங்க, ஹையர் செகண்டரி மினிஸ்டர். அவர் தான். அவர் வந்து விஸ்வநாதன். அவர் வந்து பாட்டெலாம் போட்டு நல்லா ஆடிட்டு இருந்தாரு. அவர் இப்போ என்ன பண்றாருன்னா ஒரு 5 பேர் கொண்ட குழுவா இது இருக்கணும். துணைவேந்தர் தேடல் குழு. துணைவேந்தர் தேடல் குழுல வந்து ஏற்கனவே 3 பேர் இருக்காங்க. 5ஆம் மாத்தணுன்றாரு. ஏற்கனவே 3 பேர் எப்படி இருந்தாங்கன்னா, ஒருத்தர் வந்து பல்கலைக்கழகம் சார்பாக ஒருத்தர் இருப்பாரு, அப்புறம் வந்து அரசு சார்பாக தமிழ்நாடு அரசு சார்பாக ஒருத்தர் இருப்பாரு, இன்னொருத்தர் வந்து ஆளுநர் சார்பாக ஒருத்தர் இருப்பாங்க. அதுல என்னன்னா அதுல 2 பேர் வந்து தமிழ்நாடு அரசு சார்ந்தே வந்துடுறாங்க. பல்கலைக்கழகம் ஒன்று, தமிழ்நாடு அரசு சார்பில் ஒன்று, இன்னொருத்தர் வந்து ஆளுநர். அப்போ அவர் வந்து தனியா நிற்கிறாரு. மெஜாரிட்டி வந்து 2 பேராக தான் இருக்கு. இதுல மத்திய அரசுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இப்போ அதை உடைக்கணும்னு மத்திய அரசு பல வழியில வந்து பல வேலைகளை செஞ்சுக்கிட்டே வராங்க. அதுல தான் வந்து அந்த யூஜிசி சார்பா மத்திய அரசோட பிரதிநிதியா ஒருத்தரை வந்து உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல இதுக்கு முன்னாடியும் பல வேலைகள் செஞ்சாங்க. அதுக்கு ஆதரவாகவே இப்போ தாவேக இந்த வேலை செய்தோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன்னா அந்த பல்கலைக்கழகத்தோட சட்டத்திலேயே திருத்தம் செய்கிறாங்க, அந்த விதிகள்லேயே திருத்தம் செய்கிறாங்க. அதில் வந்து 3 பேராக இருக்கிறது 5 பேராக மாற்றுறாங்க. 5 பேராக மாற்றினா நீங்கள் அந்த மாதிரி அந்த யூஜிசிலேருந்து ஒருத்தர் கொண்டு வந்துக்கலாம்ல. அப்போ அவர் வந்து மத்திய அரசோட ஆளாயிடுவார். ஆளுநருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலம் வந்து. ஆமாம், முக்கியமாக இப்போ காங்கிரஸ் கட்சிங்கிறதே மாநில உரிமைக்கு எதிரான ஒரு கட்சி. அவர் அமைச்சராக வச்சுட்டு எப்படி இவர் விஜய் வந்து மாநில உரிமையை பாதுகாப்புன்னு சொல்லி வீரவசனம் பேசுறாரு? ஒன்றும் புரியலையே. அப்போ இதுக்கு எதிராக பேச வேண்டியவர் விஜய் தான். மாநில அரசை பாதுகாக்கணும்னு முதல்வர் நினைச்சாருன்னா முதல்ல விஸ்வநாதனுக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டியது விஜய் தான். ஏன்னா இது வந்து மாநில அரசோட உரிமையை பறிக்கிறது. ஒரு துணைவேந்தரை கூட நம்மளால வந்து நியமிக்க முடியாது அப்படின்னா இது இவ்வளோ பெரிய அரசு எதுக்காக இவ்வளோ பெரிய நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு கேள்வி முதலமைச்சர் தான் எழுப்பணும். மாநில உரிமையை வந்து பலி கொடுக்குற அரசா இருக்குன்னு சொல்லி. ஆமாம், மாநில உரிமையை வந்து மத்திய அரசுக்கு பலி கொடுக்குற அரசா இருக்குமா இல்லை பாதுகாக்குமான்றது வந்து போக போக தெரியும். இல்லை, ஏன்னா அண்ணன் சீமானே வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, கல்விங்கிறது வந்து மாநில பட்டியலில் இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு, நம்மளுடைய குழந்தைங்க வந்து அதை தான் படிக்கணும், அப்போ தான் நம்மளுடைய வரலாறு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு பல காலமாக அறிவுறுத்திட்டு வராரு. ஆனால் இவர் வந்து மாநில உரிமைக்கு எதிராக இருக்கிற காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவரை கல்வியில் அமைச்சராக வச்சுக்கிட்டு இருக்கிற உரிமையை வந்து இவர் எப்படி மீட்க போகிறாரு? இல்லை இது முதல் அமைச்சர் பதவியிலேருந்து அவரை ஏற்கனவே வேற அந்த வாடி சீட்டியில் வேற விமர்சனமாச்சு. இப்படி தொடர்ந்து அவர் மேலே பல சிக்கல்கள் இருக்கும்போது ஏன் காங்கிரஸ் கட்சியை உயர்கல்வித்துறையில் அமைச்சராக வச்சிருக்கிறாரு விஜய்? வேற ஏதாவது காரணம் இருக்கா? இல்லை இவருக்கு மாநில உரிமைனா என்ன, அது மேலே அக்கறை எதுவும் இல்லைன்றதான் வெளிப்பாடுன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, பொதுவாகவே அதில் அமைச்சர்கள் எதுக்கு இருக்காங்கன்னு எதுக்குமே தெரியல. பல அமைச்சர்கள் இருக்காங்க, ஆனால் அந்த துறைக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம், அவங்க அதுக்காக என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துறை அமைச்சர் அந்த இதில் போய் ஆய்வு பண்ணுறாங்க, தொழில்துறை அமைச்சர் கல்வி நிறுவனங்களில் போய் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க,
கல்வித்துறை அமைச்சர் இங்கே வந்து வேற ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறாரு. ம். அதனால அது எல்லாரும் இருக்காங்க, ஆனால் எதுக்கு இருக்காங்கன்னு அவங்க தான் சொல்லணும். அது மாதிரி தான் இதுவும் ஒன்று. முதலமைச்சர் மட்டும் அப்பப்போ தரிசனம் கொடுத்துட்டு போயிடுறாரு. அவர் வந்து வாரத்துக்கு 5 வீடியோ போடணுன்ற மாதிரி அவர் டார்கெட்டு. யூடியூபர்ஸ் மாதிரி தினமும் ஒரு வீடியோ போட்டுருணும்னு யூடியூபர்ஸ் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம முதலமைச்சர் வாரத்துக்கு 7 நாள் இருக்குது, குறைஞ்சது 5 நாள் வந்து நம்ம செய்தி ஆகணும். இது ஒரு செய்தி அரசியலாக தான் இருக்குது. எல்லா ஊடகத்துலையும் வரணும். அப்போ வந்து நம்ம ஏதாவது முதலமைச்சர் இங்கே போனார், அங்கே வந்தார், பெரம்பூருக்கு போனார், அலுவலகத்தை திறந்தார், அப்புறம் தண்ணி குடிக்க போனார், எப்படி சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி குடிக்க போனார், அப்படின்லாம் இப்போ ரேஷன் கார்டில் அரிசி போட போனார். அதெல்லாம் முதலமைச்சரோட வேலை கிடையாது. ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, பஸ் ஓட்டுறாரு, ஜீப் ஓட்டுறாரு, அது மாதிரி நேற்று போய் அரிசியெல்லாம் போட்டிருக்காரு. அதனால் இந்த அமைச்சர்கள் அவங்களோட வேலையை செய்கிறாங்களா, இல்லை யாருக்கான வேலையை அவங்க செய்கிறாங்க? இப்போது வந்து பாஜகவை வந்து தீவிரமாக எதிர்க்கிற தாவேக அரசு இந்த 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 நிலைப்பாட்டில், துணைவேந்தரை தேர்வு செய்கிற நிலைப்பாட்டில் பாஜக அரசுக்கு ஆதரவாக தான் செயல்படுதுன்னு நம்ம வந்து இது மூலமாக பார்க்குறோம். அடுத்ததாக வந்து இப்போ இந்த சாராய கடையை வந்து மூடுறதுக்கு இந்த அரியலூரில் போராடிருக்காங்க. ஆமாம், பள்ளி மாணவர்கள் பள்ளி சீரோடையோட போராடினாங்களே. ஆமாம், அது வேற பள்ளி பக்கத்துலேயே சாராய கடை இருக்கா? ஆமாம், 117 கடைகள் 717. சரி, 717 கடைகள் வந்து மூடிட்டோன்னு சொல்லிச்சு முதலமைச்சரே சட்டப்பேரவையில் படித்தார். ஆமாம், ஆனால் 717 கடைன்னு நல்ல ஃபிகரோட சொல்கிறீங்களே, அதோட லிஸ்ட்டை கொடுங்கன்னு நம்ம பல முறை கேட்டோம். இல்லை, மூடிட்டாங்க. ஆமாம், பதில் கொடுக்கல. மூடிட்டாங்கன்னு விவாதத்துக்கு வரவங்க கூட அதே பதில் தான் சொல்கிறாங்க. மாமா மூடிட்டோன்னு. அதில் மூடலைங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்போ அரியலூரில் நடந்த அந்த போராட்டம். அது வந்து ஒரு பள்ளிக்கூடத்து பக்கத்தில் இருக்குது. அதனால தான் அந்த மாணவர்கள் போய் போராடி இருக்காங்க. அண்ணன் சீமான் கூட அது சொல்லியிருக்காரு, 117 கடையை மூடிட்டேன்னு. 717 மறுபடியும் உண்மையாக 117 மூடிருப்பாங்க. உங்களுக்கு அதே நம்பர் வரது பார்த்தா உண்மையாக 117 தான் மூடிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஏதோ தகவல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 117 717ன்னு முதலமைச்சர் வந்து பொய்ய, ஏன்னா அவங்க பொய்ய பரப்பி தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அது எது சாத்தியம் இல்லையோ அதெல்லாம் சொல்லி அந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ உளவுத்துறை மூலமா 117 உண்மை தகவல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுவே உண்மையாக தெரியலையே. 117 இருந்தால் கூட இப்போ 717 கடைகளை வந்து மூடிட்டோன்னு சொன்னீங்களே, இந்த மாதிரி பள்ளி கோயில்கள் பொது இடங்கள்ல மக்களுக்கு இடையூறாக இருக்கிற கடையெல்லாம் எங்கெல்லாம் மூடினீங்கன்னு அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்கனவே கேள்வி எழுப்பியிருந்தாரு. இப்போ அறிக்கையிலே அதை தெரிவிச்சிருக்காரு. என்னன்னா, பள்ளி மாணவர்களே இறங்கி போராடி இருக்காங்க. அது வந்து வரவேற்கத்தக்கது. பள்ளி சீருடையோட. ஆமா, அதையும் காவல்துறை அடக்கி ஒடுக்கி இருக்கு. அதுதான் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்க. காவல்துறையோட வரம்பு பொதுமக்களை அடிச்சு, அதுவும் சின்ன சின்ன பசங்க அதில் பார்த்தீங்கன்னா அடிச்சு ரத்தம்லாம் வந்திருக்கு. அதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்கணும்? ஏன் இவங்க அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க? ஏற்கனவே வந்து காவல்துறைக்கு வந்து எந்த ஒரு வரம்பும் வந்து இல்லாமல் இருக்கிறதா வந்து பல பிரச்சனைக்கு வந்து காரணமாக நாட்டில் இருக்குது. அளவுக்கு அதிகமான இந்த முதலமைச்சர் வந்து ஏற்கனவே காவல்துறையே வந்து கூட்டு போயிட்டு 41 பேர் கரூரில் கொலை பண்ணாங்கன்னு கொலை குற்றச்சாட்டை இந்த முதலமைச்சரும் சரி ஆதவர்ஜன அமைச்சரும் ஏற்கனவே வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட நிலையில தான் வந்து இவங்களே காவல்துறையை வந்து மதிக்கிறாங்க. அப்போ ஒழுங்காக அந்த அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தி மக்கள் வந்து எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும், இல்லை மக்களை வந்து எப்படி மதிக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு ட்ரைனிங் வந்து இவங்க கொடுப்பாங்களான்னே தெரியல. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பள்ளி குழந்தைங்க பள்ளி சீருடையோட போராடுறாங்க. அவர்களை கூட வந்து ஒரு கண்ணியமான முறையில், ஏன்னா போன ஆட்சியில் நம்ம பார்த்துருப்போம், துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் பண்ணும்போது வந்து அவங்க கையெல்லாம் உடைச்சி பல அட்டுழியங்கள் பண்ணி காவல்துறை வந்து மிருகத்தனமாக நடந்ததை பார்த்தோம். கண் பார்வை இல்லாதவங்களை கூட ஏற்றி கிளாம்பாக்கத்தில் போய் இறக்கி விட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆமாம், இப்போ என்னன்னா ஒருவேளை இந்த முதலமைச்சர் வந்து அதை ரசிக்கிறாங்கன்னு காவல்துறை, ஏன்னா காவல்துறையை பொறுத்தவரை அவங்களுக்குன்னு தனிப்பட்ட விருப்பை தாண்டி மேலிடத்துல என்ன நினைக்கிறாங்களோ அவர்கள் மனசை எதை குளிருமோ அதை தான் வந்து காவல்துறை வந்து வழக்கமாக செய்கிறது ஒரு வழக்கமாக இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் தான் வந்து இப்போ முதலமைச்சர் வந்து சட்டசபையில் 717 கடையை மூடிட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் பள்ளி மாணவர்கள் போராடினா முதலமைச்சர் சொன்னது பொய்ன்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த குழந்தைங்களை வச்சுதான் ஆட்சிக்கு வந்தாரு. அவரே வந்து பதவி பிரமாணம் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு நன்றி சொன்னாரு. அப்ப குழந்தைகள் மூலமாவே வந்து சொல்லும் பொழுது என்ன ஆகுனா, அப்ப முதலமைச்சர் வந்து இப்ப நம்ம சொன்னோம்னா எதிர்கட்சிக்காரங்க சொல்றாங்க விஜய் அண்ணனை குறை சொல்றதா இவங்களுக்கு வேலை, நம்ம சொல்றது வந்து அவங்க எடுத்துக்கவே தயாரா இல்ல விஜய் ரசிகர்கள். அப்ப பள்ளிக்கூட குழந்தை பள்ளி யூனிஃபார்மோட வந்து போராட்டம் பண்ணும்போது அப்போ வந்து விஜய் அண்ணன் வந்து முதலமைச்சரா இருக்கிற விஜய் அண்ணன் சட்டசபையிலே பொய் சொல்லியிருக்காரு. அப்ப இவர் உண்மையை பேசுறவரை நம்பி இல்லைன்னா ஓட்டு போட்டோம். அப்போ ஒருவேளை எதிர்கட்சிகள் சொல்ற மாதிரி இவர் பொய் சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாரோ, இவர் பொய் மட்டும் தான் சொல்லுவாரோ, இவருக்கு உண்மையே வாயில வராதோ அப்படிங்கிற விஷயம் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருன்றதுக்காக அதை அப்படியே பூசி மழுக்கலாம், காவல்துறையை வச்சு மிரட்டிட்டா சின்ன குழந்தைங்க என்ன பயந்துருவாங்க, திரும்ப வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அண்ணன் சீமான் போன்றவர்கள் வந்து அந்த போராட்டத்தை வந்து ஆதரிச்சு
அவர்களுக்கு வந்து பக்கபலமாக இருந்து உதவி செய்திருக்காரு, வாழ்த்துலாம் சொல்லியிருக்காரு. ஸோ இன்னும் அது வெற்றி அடையும்னு நினைக்கிறோம். இவர் எங்கெங்கெல்லாம் போய் சொன்னாங்களோ அதுக்கெல்லாம் வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி சவுக்கடி கொடுக்க தயாராக இருக்காங்கன்றது வெளிப்பாடு தான் இது. ஆமாம், நல்லதுதான் இது. இதுக்கப்புறமா மருத்துவமனையில் வந்து மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனை அமைச்சர் வேற, சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் பங்குக்கு எதனா செய்துட்டாரா? ஆமாம், அவர் வந்து அரசு மருத்துவமனைகளுக்கு நன்கொடை கொடுங்க அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட கேட்குறாரு. அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா வெளிப்படைத்தன்மை இருக்கும். ஏற்கனவே வெளிப்படைத்தன்மைன்னு சொல்லி தான் எல்லாமே வந்து மறைச்சு செய்கிறாங்க. மறுபடியும் இதில் என்ன வெளிப்படைத்தன்மை செய்ய போகிறாங்க? அது வந்து ஒரு ஷூட்டிங் எடுக்கும்போது செட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அது எப்பயுமே வச்சிருவாங்க. அது ஒன்றுமே பண்ணாது. அது மாதிரி வெளிப்படைத்தன்மைங்கிற வார்த்தை வந்து அவங்களுக்கு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி எதுக்கு இருந்தாலும் போட்டுக்கலாம்ல, பொதுவான வார்த்தை தானே. அதனால வெளிப்படைத்தன்மையோட அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன வெளிப்படைத்தன்மைன்னா கொடுக்குற பணத்தை அந்த அந்த மருத்துவமனையோட மேம்பாட்டுக்கு எதுக்கு செலவு பண்ணுறோம், நம்ம வெளிப்படைத்தன்மை இருக்கும்லாம் சொல்லியிருக்காரு. நம்ம கேள்வி என்னன்னா, இன்னைக்கு போயிட்டு தாய் மாமன் சீரில் 1 கிராம் மோதிரம்லாம் போடுறாரு முதலமைச்சர். யாராவது வந்து 1 கிராம் மோதிரம் விட்டு கேட்டாங்களா? யாரும் கேட்கல, அவரவே சொல்லிக்கினாரு. ஏற்கனவே உங்களுக்கு வந்து மருத்துவமனையை ஒழுங்கா நடத்துறதுக்கு பணம் இல்லை, பிச்சை எடுக்கிறீங்க, எல்லாத்தையும் கேட்குறீங்க. அப்போ பிச்சை எடுத்து உங்களுக்கு என்ன தானம்ன்ற எதுக்கு நீங்க போய் 1 கிராம் வர நோயாளிகளை வந்து சரியா குணப்படுத்தி அனுப்புனாலே போதும். ஆமா, நீங்க என்ன இதைத்தான் சீமானந்தம் நாம் தமிழர் கட்சி சொல்லிச்சு, தரமான மருத்துவம், வெறும் மருத்துவம் இலவசம் சொல்ல, தரமான மருத்துவம். அப்ப உங்களுக்கே தெரியுது தரம் இல்லைன்னா, அதனாலதான் வந்து நன்கொடை கேட்கறீங்க. அப்ப இந்த நிலைமையில இருக்கும்போது அதை எதுக்கு மோதிரம் எல்லாம் போட்டுக்கிட்டீங்க? அந்த குழந்தைங்களுக்கு தரமான மருத்துவத்தை இலவசமா கொடுத்தீங்கன்னா வந்த நோயை குணப்படுத்தி போய் நல்லா வாழ்வாங்க. அதை விட்டுட்டு இப்போ எல்லார்கிட்டையும் போயிட்டு ஸ்கூல் நடத்தணும் காசு கொடுங்க, இந்த மாதிரி மருத்துவமனையெல்லாம் சரி பண்ணணும் காசு கொடுங்கன்னா, நீங்கள் வாங்குற வரி பணத்தில் நல்ல சாலை போட்டிங்களான்னா இல்லை, நல்ல மின் விளக்குகள் எல்லா தெருலையும் எரியுதானா இல்லை, இல்லை மின்சாரமே இப்போ தடையில்லாமல் வருதானா இல்லை, எல்லா இடத்துலையும் லோ வோல்டேஜ், வீதியில் வந்து மக்கள் போராடுறது எல்லாத்தையும் பார்க்குறோம். அதுவும் அதில் அந்த மின்சாரத்தை பற்றி சொல்லும்போது ஒன்று சொல்லி, காலையில் கரெக்டாக 6:30க்கு, அதாவது நீங்கள் பள்ளி குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு லேட்டாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு 6:30 கரெக்டாக கரண்ட்டை கட் பண்ணிடுறாங்க. அப்போ ஃபேன் ஆஃப் பண்ணிட்டா குழந்தைங்க ஏஞ்சிருவாங்க அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை வந்து முதலமைச்சர் வந்து பள்ளி குழந்தைகள் மேலே கருணை காமிச்சு லேட்டாக ஸ்கூலுக்கு போகக்கூடாதுல 6:30 கரண்ட்டை கட் பண்ணி விட்டு அதில் 7:30 தான் வருது. நீங்கள் தாவக்காரங்களோட பயங்கரமாக மட்டும் கொடுக்குறீங்களே. நல்ல எண்ணத்தில் முதலமைச்சர் விஜய் செய்கிறாருன்னு சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் தூங்கக்கூடாதுல்ல, நீங்கள் கரண்ட்டு சொகுசாக இருந்தீங்கன்னா தூங்கிடுவீங்கன்னு சொல்லிட்டு இது வந்து தாவக்காரங்களுக்கு சொல்லி இது ஒரு நல்ல யோசனை. இது நீங்கள் முட்டு கொடுக்கறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம், நல்ல முட்டு. அதனால எல்லாத்துக்கும் இவங்க வந்து எதையும் தரமாக கொடுக்கறது இல்லை, வரி பணத்தை மட்டும் சோப்பு, ஷாம்பு, ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு எல்லாத்துக்கும் வரி இல்லாத பொருளே கிடையாது, அடித்து எல்லாத்துக்கும் வரியாக பிடுங்குறீங்க எங்ககிட்ட வந்து. அது எந்த வழியாக தான் மறுபடியும் மக்களுக்கு செலவு பண்ணுறீங்க? எந்த வழியில் சொல்லுங்கள்? ஹாஸ்பிட்டலுக்கு யாராவது பணம் கொடுங்கப்பா, பள்ளிக்கூடத்துக்கு யாராவது பணம் கொடுங்கப்பா, எல்லாத்துக்கும் இந்த மக்களே திரும்ப திரும்ப கொடுக்கணும்னா இது எவ்வளோ பெரிய சுரண்டல் அரசு பாருங்க. மக்கள் உழைச்சி சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் வரியாக கட்டணும், இவங்களுக்கு நிதியாக கொடுக்கணும், அன்பளிப்பாக கொடுக்கணும், எல்லாமே வந்து மக்களே கொடுக்கணும். அப்படின்னா எதுக்கு இவ்வளோ பெரிய அரசாங்கம், எதுக்கு இந்த கட்டமைப்பு, எதுக்கு வரி திட்டம், இந்த பொருளாதாரம்லாம் எங்கே தான் போகுது? அப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்தது பார்ட்டி ஃபண்டுக்கு போச்சு எல்லாம் சொன்னீங்க, இப்போ எந்த பார்ட்டிக்கு போகுது? வேற சொன்னார் ஸ்டாலின் டேக்ஸை ஒழிச்சிட்டாலே, அவரே சொன்னார் அரசியல் தேர்தல் பிரச்சாரத்தில், இதெல்லாம் எப்படி நீங்கள் செய்வீங்கன்னா ஸ்டாலின் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை ஒழிச்சிட்டா வந்து மக்களுக்கு எல்லாத்தையும் செய்திடன்றாரு. அப்புறம் எதுக்கு இப்போ விஜய் டேக்ஸ் வந்திருக்கு? அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அன்னைக்கு விஜய் சொன்னது உண்மை அப்படின்னா இன்னைக்கு நம்ம சொல்றது உண்மை தானே. ஏன்னா அன்னைக்கு நடந்தது தான் இன்னைக்கு நடக்குது. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது விஜய் குற்றச்சாட்டு வச்சாரு, இது வந்து ஸ்டாலின் டேக்ஸால தான் இந்த பாதிப்பு எல்லாம் அப்படின்னு. ஆமா உண்மை. இது இப்பயும் அதே குற்றச்சாட்டு தொடருது இல்லை, மட்டும் மாறி இருக்கு, அவ்வளவுதான். அதனால இவர்கள் பிச்சை எடுத்து நமக்கு வந்து தானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இருக்கிற பணத்தை மக்கள் தேவைக்காக பயன்படுத்துங்க. இலவசங்களை கொடுத்து ஏமாத்துறது, இப்போ உங்களுக்கே தெரியுது காசு இல்லை எல்லாரும் கொடுங்கன்னு, அந்த 1 கிராம் மோதிரத்தை ஏன் கொடுக்குறீங்கன்னா விளம்பர அரசியல். நான் வந்து மக்களுக்கு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு ஓட்டை வந்து வேற வகையில் பணம் கொடுத்து வாங்குறது. நாங்கள் வந்து பைசா கொடுக்கல, பணம் கொடுக்காம ஓட்டு வாங்கிட்டோம், அதுவே பொய். இது வந்து மறைமுகமாக நீங்கள் பணம் கொடுக்கறது தான். மக்களுக்கு வந்து மக்கள் காசுலேயே எடுத்து கொடுக்குற பணத்தை ஏதோ முதலமைச்சர் அவர் வீட்டு பணத்துலேருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி அவங்க ரசிகர்கள்லாம் பேசுகிறாங்க. ஏற்கனவே பேசினாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. விஜய் கொடுத்தாரு, விஜய் எங்கேருந்து கொடுத்தாரு? அவர் சம்பாதிச்சு வரியே கட்ட மாட்டேங்கிறாரு, அதுக்கு ஹைகோர்ட் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. வரி அவர்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு ஹைகோர்ட் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. படாத பாடுபட வேண்டியது. அவர் நேர்மையை பற்றி தூய்மையை பற்றி பேசுகிறாரு, அதையும் கொஞ்சம் கூட யோசிக்காம
ரசிகர்கள் வந்து இப்போ இந்த ரீல்ஸ் போடுறவங்களுக்கு நான் சொல்றது ஒண்ணுதான். நீங்க மோதிரம் போட்ட ரீல்ஸ் எடுத்து ஊரெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நாளைக்கு இப்போ ஒரு பெரிய நோய் தொற்று வந்தா படுத்து நம்மளை குணப்படுத்துறதுக்கு இங்க பெட்டு கூட கிடையாது. அவ்வளவு மோசமா இருக்கு அரசு மருத்துவமனைகள். அங்க சிகிச்சை கொடுக்குற மருத்துவர்களுக்கு பற்றாக்குறை இருக்குது. செவிலியர்களுக்கு செவிலியர்களுக்கு பற்றாக்குறை இருக்குது. மருத்துவர்கள் சம்பள பிரச்சனையை கேட்டு இன்னைக்கு வரைக்கும் போராடுறாங்க. அதனால இந்த நிர்வாகத்து மேலாம் அக்கறை இல்லாத இவர்கள் தங்க மோதிரம் போடுறத வீடியோ எடுக்கிறது, ஏதாவது ஒன்று ரீல்ஸ் போடுற மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி இந்த ஆட்சியை பற்றி வெளியே பேசிக்கிட்டே இருக்கணும். ஒரு விளம்பரப்படுத்துறதுக்கு மட்டும்தான் ஒரு விளம்பர அரசாக இது நடக்குத வழிய மக்கள் நலனுக்கான அரசாக இது இல்லை. இது எப்படியும் இது இப்படியே போச்சுன்னா ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகும். அது நிச்சயமா. ஏன்னா அதில் வந்து என்னென்னா அவர் சொன்னது வந்து தேர்தல் நேரத்தில் வந்து அந்த விஷயத்தை இன்னும் அழுத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டாலின் டேக்ஸை ஒழிச்சிட்டாலே நம்ம வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் வந்து எல்லாத்தையும் வந்து நிதி நமக்கு அதிகமாக வந்துடும், எங்கேயுமே யார்கிட்டையும் கை நீட்டி கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்ற மாதிரி சொன்னார். இப்போ வந்து இவர் நிதி வேணும் நன்கொடை கொடுங்கன்னு கேட்குறாருன்னா அப்போ வந்து மறுபடியும் வந்து அப்போ நிதி பற்றாக்குறை வருதுன்னா அப்போ ஏதோ இடத்துல தப்பு நடக்குது. ஸ்டாலின் டேக் அதே முறை தான் நடக்குதுன்னு தான் அர்த்தம். அப்போ எந்த மாற்றமும் வரல, அப்போ ஏதோ தப்பு நடக்குதுங்கிறத வந்து விஜய் ரசிகர்கள் முதல் புரிஞ்சுக்கணும். உங்க தலைவர் தான் சொன்னாரு ஸ்டாலின் டேக்ஸை ஒழிச்சிட்டேன்னா நான் போதும், சரி ஸ்டாலின் டேக்ஸை ஒழிச்சாச்சு, இப்போ விஜய் டேக்ஸ் வச்சு நடத்துறீங்களா, அப்போ எதுக்காக நன்கொடை கேட்குறீங்க அப்படிங்கிறதுக்கு வந்து விஜய் ரசிகர்கள் தான் இதுக்கு வந்து நேர்மையாக பதில் சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த மருத்துவத்துறையிலே ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். ஏதோ ஓடிபி வச்சு ஓபி சீட்டு போகணுன்னு வேற புதுசாக ஏதோ, ஏன்னா இவங்க ரீல்ஸ்லேயே இருந்து இவங்களுமே எல்லாரும் மொபைல்லே நினைச்சிட்டாங்களோ. இப்போ வயசானவங்க வராங்க, எப்படி இருந்துச்சுன்னா ஓபி சீட்டு கொடுக்குறது ஒரு பெரிய வேலை இல்லை, ஒருத்தர் உட்காந்து இருக்கணும் அவ்வளோதான். ஒருத்தர் உட்காந்து இருந்தால் வந்தால் அவங்க பேர் எழுதி வயசு எழுதி, அதுவும் ஒரு நல்ல சீட்டு கூட இருக்காது, ஏதோ ஒரு ஒன் சைட் பேப்பர் மாதிரி இருக்கும், அதை கேச்சு கொடுக்க போகிறாங்க அவ்வளோதான். அது ஒரு பெரிய வேலை. அது அந்த வேலையை குறைக்கணுன்றதுக்காக ஓடிபி அதெல்லாம் வந்து எது தேவையோ அதை செய்யுங்க முதல்ல. இல்லை ஏன்னா வயசான பாட்டிங்க அவங்களுக்கு ஃபோனில் ஓடிபியே பார்க்க தெரியாது, அந்த குட்டி ஃபோன் இருக்கும், மெசேஜ் ஃபுல்லாக இருக்கும், ஒருத்தர் குளிர் ஜுரத்தில் வருவாங்க, இல்லை வயிற்று வெளியில் வருவாங்க, பல்லு வெளியில் வருவாங்க, அந்த நேரத்தில் ஓடிபி பார்த்துட்டு முடியுமா? அவங்களுக்கு கூட ஒரு ஆள் வராமல் இருக்கலாம். வசூல்ராஜா படத்துல வர மாதிரி விஷம் குடிச்சிட்டு நொர தப்பின்னு ஒருத்தன் வந்தா அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லியா ஆப்ரேஷன் கொண்டு போவியான்ற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குவீங்க வச்சு கொண்டுருவாங்க. அதான் ரீல்ஸ் கவர்மெண்ட் இருந்தா அப்படிதான் இருங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ஓடிபி வரட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே பல வெப்சைட்ல வந்து ஓடிபி டக்குன்னு போட்டால் வர மாட்டேங்குது, பட்டா செக் பண்றோம் இல்லை ஏதாவது வில்லங்கம் பார்க்குறோன்னா ஓடிபி வந்து வர மாட்டேங்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆஃபீஸ்லாம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் பாதி நேரம் நெட்வொர்க் வேலை செய்யலன்னு சொல்றாங்க. அப்போ பணம் இருக்கிற டிபார்ட்மெண்ட்லேயே நெட்வொர்க் சர்வர் வேலை செய்ய மாட்டேங்குது. இதில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துட்டு ஓடிபி வந்தால் தானே என்னைக்கு ஓடிபி வருது என்னைக்கு ஓபி போடுறது மக்கள் தொகை இதெல்லாம். அப்போ என்னன்னா இவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக அதை பற்றி யோசிக்கிறது, ஒரு டிஸ்கஷன் பண்ணுறது, இல்லை என்ன முன்னணி அனுபவம் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் டீன் கூப்பிட்டு உட்காந்து பேசி முடிவு எடுக்கிறது அதெல்லாம் கிடையாது. நைட்டு தூங்கிடுவாங்க போல, ஏதாவது பழைய விஜய் படம் ஏதாவது பார்த்துட்டு வந்துட்டாங்கன்னா அதை அப்படியே காலையில் அதை அறிவிச்சு நடைமுறைப்படுத்த நினைச்சிருக்கேன். ஏன்னா லைவ்ல மணி பாடினார்ல பாட்டெல்லாம் தீண்டாமை ஒழிக்கிறத பத்தி, ஜாதி ஒழிப்பு பத்திலாம். தீண்டாமை ஒழிக்க எங்கேயாவது போய் போராடினாரையான்னு கேட்டா தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்து அப்படின்னு பாட்டு பாடி தீண்டாமை ஒழிக்கப்படுமா? ஆமா, தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்து, இதுதான் என் கருத்து, சரி இல்ல ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேர பிள்ளை தானே, அந்த மாதிரி பாட்டை பாடிட்டு அதுதான் வந்து தீண்டாமை ஒழிப்பு. அந்த டேடி மம்மி பாட்டை ஏதோ ஒரு பாட்டு, ஹிந்தி பீஸ் என்னது, இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி, ஹிந்தி சிரிப்பு வேணாண்டி, கரகாட்ட தமிழ் பேசடி, தமிழ் பேசடி, அது வந்து தமிழ் தேசியம், இது வந்து ஹிந்தி ஒழிப்பு, தமிழ் தேசியம், சமூக நீதி, ஜாதி ஒழிப்பு எல்லாத்தையும் பாட்டிலே முடிச்சிட்டாரு. நயன்தாரா கூடவே டான்ஸ் ஆடியே முடிச்சிட்டாரு. ரோட்டுக்கு வர்றது இல்லை, எல்லாமே பாட்டு தான், அவ்வளோதான். அதுவும் அதான் நயன்தாரா கூடவே. அப்போ அந்த மாதிரி நினச்சிட்டு அதை எடுத்து அப்படியே இறையில அப்ளை பண்ண நினைச்சா இப்படிதான் வந்து முட்டிக்கிட்டு நிற்கும். அதான் என்னென்ன கூத்து நடக்க போகுதுன்னு. ஆனால் இதுவும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. நீங்கள் இதே தொடர்ந்து செய்யுங்க. இதுக்கு ரீல்ஸ் போடுறவங்க மறக்காமல் எங்களையும் திட்டி ரீல்ஸ்லாம் போடுங்க. ஏன்னா உங்களுக்கு கிட்டதான் தெரியும், நீங்கள் சொல்லனாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச. ஏன்னா உங்களால் ஒரு மக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? எங்களுக்கு நல்லாவே தெரியுது, நாட்டு மக்களுக்கும் தெரியுது. இந்த ஆட்சியும் அதே மாதிரி தான் மக்கிட்டே பார்ப்போம். இல்லை அவர்கள்கிட்ட இருக்கிற அந்த ரசிகர்களை மீட்க வேண்டியது நம்ம கடமை. அதனால் நீங்கள் இல்லை பல பேர் தெரிஞ்சிட்டாங்க, தெரிந்தாத ஜென்மங்களை ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இல்லை திருந்துவாங்க, நம்பிக்கை வைங்க. அது அவருடைய மாய வலையில சிக்கி இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு எடுத்துருவோம். ஆமா, இதுக்கு முன்னாடி ரசிகர் மாய வலையில கொஞ்சம் பேர் விழுந்திருந்தாங்க. இப்போ வந்து பதவி மாலை அந்த மாய வலையில கொஞ்சம் பேர் போய் விழுந்து எல்லாம் ஊர்ந்து வரட்டும். நாடு வந்து இப்படியே வந்துட போகுது. அதனால எல்லாமே மாற்றத்துக்குரியது தான். அதை வந்து ஆணவத்தில் இருக்கிறவங்களும் வந்து மனசுல வச்சுக்கணும். மாற்றம் என்ற சொல்லை தவிர எல்லாம் மாறிடும். அதான் வந்து நல்ல மாற்றம் வர வரைக்கும் நம்ம நம்பிக்கை செயல்படுவோம்.
ஆமாம், மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். எங்களுக்கு ஆதரவு தருகிற அத்தனை பேருக்கும் நன்றி.